அணியைச் சேர்ந்த வெல்லமண்டி நடராஜன் இபிஎஸ்ஐ சந்தித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்து வந்த முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் நேற்று இரவு வரை ஓ பன்னீர்செல்வத்துடன் இருந்தார். இன்று அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட சூழ்நிலையில் அவரது ஆதரவாளர்கள் பலர் மீண்டும் அவருடைய நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓ பன்னீர்செல்வ நிலைப்பாட்டுக்கு எதிராக இன்று அதிமுகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன். ஓ பன்னீர்செல்வத்தின் தர்ம யுத்தம் ஆரம்பித்த முதல் சரி, அதுக்கு அப்புறமும் சரி, இப்போ அதாவது 2022ஆம் ஆண்டுக்கு பிறகும் சரி, தொடர்ச்சியாக அவருடன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் அவருடனே பயணித்திருந்தார். ஆனால் நேற்று ஓ பன்னீர்செல்வம் நேற்று இரவு வரை அவர் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் ஓ பன்னீர்செல்வம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் இணைந்திருக்கிறார். அதற்கு தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை காலையிலே நாமும் செய்தியாக பதிவு செய்திருந்தோம். அதன் அடிப்படையாக இன்றைய தினத்தில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கிரீன்வேஸ் இல்லத்தில் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.